கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள பார்த்து சொன்னது. கர்த்தர் அவங்களுக்காக எதுக்கு யுத்தம் பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா, அந்த மக்களை ரட்சிப்பதற்காக. அது அதுக்கு முந்தின வசனத்துல இருக்குது. கடவுள் அந்த மக்கள் ரொம்ப மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ரொம்ப அரிதான காரியமா இருந்துச்சு. அதனால அவங்களுக்காக நம்ம யுத்தம் பண்ணுனா நிச்சயமா நம்மள நோக்கி அவங்க திரும்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்கங்கிற நம்பிக்கையில கர்த்தர் இந்த வார்த்தைகளை மோசே மூலமா சொல்றாரு. ஆனா இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்மளும் கடவுள் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அதுக்குள்ள தகுதி நம்மகிட்ட இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். முதல்லயே நம்ம ரட்சிக்கப்படணும். ஏன்னா நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி கிடையாது. கடவுளை பற்றி நல்லா அறிஞ்சவங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்தவர்கள். அப்ப நம்ம முதலையே ரட்சிக்கப்படணும். அப்படி ரட்சிக்கப்படணும்னா என்னது? கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அவருடைய பாதையில நடக்கணும். கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக நாம் மாற வேண்டும். நடமாடும் நற்செய்தியாக திகழ வேண்டும். அப்படி இருந்தா நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு அர்த்தம். அப்படி ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைத்து விட்டால் நிச்சயமாக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நன்றி.